ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல், வேகம், சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது, ஆற்றல், எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காமல் இயங்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது, யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டு கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம். இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல், ஒரு குரு போல் செயல்படக்கூடியது தான் இந்த குரு என்ற கிரகம். இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு, சில தோஷங்களும் உண்டு. இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுப யோகமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, அதிகாரம் மிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது, அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது, ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை, நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது, உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி வரை புதன் சுக்கிரன் கூட்டணி கடக ராசியில் அமர்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது, மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது. இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை, ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். கும்பத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திர பூர்வீக மந்திரஸ்தானத்தில் சுக்கிரன், பிறகு புதன் சுக்கிரன் கூட்டணி 6ஆம் இடத்தில். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் இங்கு புதன் சுக்கிரனை பொறுத்தவரை கும்பத்துக்கு 6ஆம் வீட்டில் அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். 7.5 சனியில் ஏராளமான விஷயங்களை இதற்கு முன்பு நான் இழந்து விட்டேன். ரொம்பவும் கோபம், ரொம்பவும் டென்ஷன்,
எனது பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே இருக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இவர்கள் இது நாள் வரை விட்ட விஷயங்கள் இனி இவர்களுக்கு மளமளவென்று வர ஆரம்பித்துவிடும். வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில், அவர் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதி, மாதத்தின் தொடக்கத்தில் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். பிறகு குரு மங்கள யோகமாக இருக்கிறார். இதனால் இடம், வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் எனக்கு ஒரு அபிவிருத்தி வேண்டும் என்று காத்திருந்த நபர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நல்ல ஃபேஸ் லிஃப்ட் என்பது ஏற்படும். பிறகு வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துக்கு வந்த பிறகு இவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட், லக்ஷரி என்பது கண்டிப்பாக ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற ஒரு கிரகம் இவர்களுக்கு நிறைய விஷயங்களை சுருக்கிவிட்டு வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை இதுநாள் வரை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. இப்பொழுதுதான் கேதுவிற்கு குருவின் பார்வை வந்து விட்டதனால் இதன் தீய பலன்கள் நமக்கு கட்டுப்படுகிறது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை, 10ஆம் அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறார், லாபாதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் இவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் லாபம், புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம், புதிய தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலம் நிறைய புதிய ஒர்க் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு என்ற ஒரு கிரகம் இருப்பதனால் வார்த்தைகளை மட்டும் இவர்கள் கொஞ்சம் பவ்யமாக கையாள வேண்டும். ஒரு ஏரோஸ்டஸ் போல் இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நம்மை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நம்மை பார்த்து ஏரோஸ்டஸ் சிரித்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கும்பராசிக்காரர்கள் கையாண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் சிரித்து கொண்டே இருந்தால் அது மட்டும் போதும். கண்டிப்பாக இவர்கள் அந்த இடத்தில் ஜெயிக்கவில்லை என்றாலும் தோற்க மாட்டார்கள். இப்பொழுது நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு இடத்தில் நாம் தோக்கவில்லை என்றால் நமக்கு அது வெற்றி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியாதிபதி ராசியில் இதனை 7.5 சனி என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். சனியின் வக்கர பலன்கள் இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. மேலும் 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலும் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு மட்டுமில்லாமல் இவர்களது லைஃப் பார்ட்னருக்கும் ஏற்படும். இது நாள் வரை நான் ஏராளமான பிரச்சனைகளில் தான் இருந்தேன் என்று சொல்லக்கூடிய கும்பராசி நபர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட முடியும். நல்ல காலகட்டமாக இருக்கிறது, உபயோகித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.